ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரொம்ப நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட் வந்திருக்கு. இப்போ அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் வரல, இன்றைக்கி உள்ள பத்திரிகை செய்தி இது. மார்ச் மாதத்தில் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டிஎன் செட் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டு படித்து முடித்து நாளைக்கு எக்ஸாம்னு இருந்த நேரத்தில் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்துகிறதா இருந்த எக்ஸாமை இப்போ டிஆர்பி நடத்த போகிறதா சொல்லிட்டாங்க. இப்போ டிஆர்பியிலேருந்து நம்மளுக்கு அப்டேட்டு டிஆர்பியிலேருந்து பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு. டிஆர்பி வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் ஆகலை. மார்ச் மாதத்தில் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் அப்படியே படிக்காமல் போட்டிருந்துருப்போம், அல்லது படிக்கணும்னு நினச்சிட்டு அப்படி பாதியில் விட்டுருப்போம். அந்த மாதிரி உள்ளதை எல்லாரும் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அது உடனடியாக எடுத்து படிக்க ஆரம்பிங்க. மார்ச்சில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க போக புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது பிஜி படித்து நம்ம செட் அப்ளை பண்ண வேணான்னு நினச்சிருந்துருப்பாங்க. இப்போ திரும்ப அப்ளை பண்ணுவோமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு எக்ஸாம் நடக்குது. ஏறக்குறைய 6-7 வருஷத்துக்கு பிறகு, கடைசியாக 2018 நடந்தது. 6-7 வருஷம் கழித்து இந்த வருஷம் நடக்க போகுது. அதனால் நம்ம நிச்சயமாக எழுதி கிளியர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இனிமேல் அடுத்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு வரலாம். திரும்ப ஒரு தடவை அப்ளை பண்ண விரும்புகிறவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓப்பனாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ பிஜி அதாவது இது பிஜி ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம் அப்படின்னு இருக்கிறதுனால, இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு அனதர் சான்ஸ் கொடுக்கறதுக்காக கூட நம்மளுக்கு இன்னொரு தடவை போர்ட்டல் ஓப்பன் ஆகி இன்னொரு தடவை அப்ளை பண்ண சொல்லலாம். மார்ச் மாதம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி February 11 ஆகுது. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். அதனால் ஏற்கனவே படித்து முடித்தவங்கெல்லாம் உடனடியாக இம்மீடியட்டாக ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஏற்கனவே படித்து முடிச்சது திரும்ப ஒரு ரீகால் பண்ணுறது தானே. ஒரு பர்டிகுலர் ஒரு டைம் டேபிளில் போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணலாம். இந்த நல்ல சான்ஸை விட்டுறாதீங்க. நீண்ட வருஷம் கழித்து, பல வருஷம் கழித்து நடக்குது. அடுத்து எத்தனை வருஷம் கழித்து நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இம்மீடியட்டாக உங்களுடைய ரிவிஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புதுசாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் முக்கியமான சாப்டர்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். நம்மக்கிட்ட டிஎன் செட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் இருக்குது. இந்த ஷார்ட் பீரியடுக்கு படிக்கிறதுக்கான கிராஷ் கோர்ஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா, டிஎன் செட்டு மேத்தமெட்டிக்ஸுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நல்ல சான்ஸை தவற விட்டுறாதீங்க. இம்மீடியட்டாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஎன் செட்டுக்கான டெஸ்ட்டு பேட்சும் அவைலபிளாக இருக்குது. அதில் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு எல்லாமே லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.